ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு தை அமாவாசை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 கிரக சேர்க்கை மகர ராசியில. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், சந்திரன். 12 ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பரிகாரங்களும் என்ன மாதிரியான தானங்களும் இன்னைக்கு செய்யலாம் அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவா பார்க்கலாம். இன்னைக்கு இந்த தை அமாவாசையில மேஷ ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கிரக சேர்க்கைகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு சண்டே நமக்கு ஆஃபீஸ்லாம் இல்லை அப்படின்னா கூட போன வாரத்தினுடைய இம்பேக்ட் இல்லை, நமக்கு நாளைக்கு நம்ம புதுசா ஆஃபீஸ் போகும்போது இருக்கக்கூடிய இம்பேக்ட் இந்த 5 கிரக சேர்க்கைகள் கண்டிப்பாக செய்யும். நமக்கு ராசிநாதன் செவ்வாய் 10ல இருக்காரு. அடுத்தது சுக்கிரன் 2 குடைய செவ்வாய் கூட இருக்காரு. 3 குடைய புதன் கூட இருக்காரு. 4 குடைய சந்திரன் கூட இருக்காரு. 5 குடைய சூரியன் கூட இருக்காரு. ஸோ மேஷ ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த கிரகங்கள் அனைத்தும் அங்கதான் போய் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மட்டும் அல்லாமல் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு புதிய முயற்சிகள் பண்ணலாம். அது நல்ல வெற்றி அடையும். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க உங்களுடைய அலுவலகத்துல பார்க்கலாம். ஏதாவது ப்ரமோஷன்ஸ்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல விஷயம் வருது அப்படின்னா கூட அதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டு இப்படியாவது நமக்கு வரணுமா அப்படிங்கிற மாதிரி கூட வரலாம். ஸோ இன்னைக்கு நவதானியம் நீங்க தானம் பண்றது ரொம்ப சிறந்தது. ரிஷபராசி நேயர்கள், உங்களுக்கும் அதே மாதிரிதான். ராசிநாதன் பாக்கியத்துல போய் உட்காந்துட்டாரு. குடும்பக்காரகன் பாக்கியத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. 3 குடைய சந்திரன் பாக்கியத்துல உட்கார்ந்துருக்காரு. 4 குடைய சந்திரன் பாக்கியத்துல உட்கார்ந்துருக்காரு. 5 குடைய புதன் பாக்கியத்துல இருக்காரு. 6 குடைய சுக்கிரன் பாக்கியத்துல இருக்காரு. 7 குடைய செவ்வாய் பாக்கியத்துல இருக்கார். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு ஜாக்பாட் தான். ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நமக்கு சந்திராஷ்டமம் சொன்னா கூட அன்றைய நாள் சந்திரன் பாக்கியத்திற்கு போனதுனால இவர்களுக்கு, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டம தோஷங்கள் பெரிதளவுக்கு பாதிக்காது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் பாதிப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உண்மையிலேயே ஜாக்பாட் தான். தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாள் ரிஷபராசி நேயர்களுக்கு. ஸோ குலதெய்வத்தை இன்னைக்கு வணங்குங்க. குலதெய்வத்திட்ட என்ன கேட்டாலும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எல்ல தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கிராம தேவதைகளை இன்னைக்கு நீங்க சென்று வழிபாடு செய்யலாம். ஒரு சப்தகன்னி கோயிலுக்கு போகலாம். எல்லையம்மன் ஆலய வழிபாடு செய்யலாம். இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பகைவர்களை வெல்லக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரம் நீங்க நல்லா கம்முன்னு இருந்தா கூட பிரச்சனை உங்களை தேடி வரும். ராசிநாதன் புதன் அங்க போய் உட்கார்ந்துட்டாரு. எங்க 8ல. 2 குடைய சந்திரன் 8, 3 குடைய சூரியன் 8, 4 குடைய புதன் 8, 5 குடைய சுக்கிரன் 8, 6 குடைய செவ்வாய் 8, 7 குடைய குரு ஜென்மம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புல மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம். ஸோ இந்த பொறுமையை நீங்க பொறுமை அப்படிங்கிறத விட சகிப்புத்தன்மையை நிறைய வளர்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கலாம். இல்ல குடும்பத்திலேயுமே என்னடா இது ஒரே பிரச்சனையை நான் திரும்ப திரும்ப பாக்குறதா அப்படின்னு கூட இருக்கலாம். அதனால காலையில ஏந்தமா பெருமாளை நீயே சரணாகதி அப்படின்னு காலடியில விழுங்க. என்னென்ன ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது எனக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பெருமாள்கிட்ட வணங்கிக்கோங்க. தன்வந்திரியை வணங்கலாம். மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணலாம். இன்னைக்கு கண்டிப்பா நீங்க தானம் பண்ணணும்னா ஒரு 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. கடகராசி அன்பர்கள், 7ஆம் இடத்துல மொத்தமா கூட்டமா போய் உட்கார்ந்துருக்காங்க. உங்களுடைய ராசிநாதன் 2 குடைவன், 3 குடைவன், 4 குடைவன், 5 குடைவன் எல்லாம் போய் கூட்டமா 7ஆம் இடத்துல இருக்காங்க. கொஞ்சம் கணவன் மனைவி இடையே மனஸ்தாபங்கள் வரலாம். இப்ப தலைப்பொங்கல்லாம் இருக்கும் பாருங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க இவங்களுக்கு உங்களுடைய சம்மந்தி சண்டைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது மாதிரி ஏதாவது வாக்குவாதங்கள்லாம் சண்டையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராசிநாதன் சந்திரன்
இந்த கிரகங்களோட சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதுல. இன்னைக்கு பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம். சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் நமக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல தன லாபம் இருக்கும். ஆனா ராசியில கேது இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கெடுப்பாரு. 2 குடையவன், 3 குடையவன், 4 குடையவன் இவங்க எல்லாருமே 6ஆம் இடத்துல இருக்காங்க. புதிய வியாபார தொடக்கங்கள் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒரு வைத்திய செலவு கண்டிப்பா இருக்கலாம். உங்க அம்மாக்கோ, அப்பாக்கோ டாக்டர்ட்ட போயிட்டு ஒண்ணுமே இல்லைன்னா கூட, சும்மா போய் பார்த்துட்டு வர ஃபீஸையாவது நம்ம குடுப்போம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அப்படிப்பட்ட ஒரு செலவு வரும். வியாபாரிகளுக்கு ரொம்ப அமோகமான நாள். இன்றைய நாள் நீங்க வந்து இந்த பயறு வகைகள் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே மாடுகளுக்கு தானமாக குடுங்க. உணவாக குடுங்க. ரொம்ப நல்லது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் கிரக சஞ்சாரம். உங்க பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய வேண்டுதல்கள் வந்து பலிக்கும். இவங்களும் இன்னைக்கு ஒரு கிராம தேவதைகள், எல்லை தெய்வம், சப்தகன்னிமார் இவங்களையெல்லாம் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் ராகு காலத்துல இன்னைக்கு வணங்கினால் இவர்களினுடைய கண்டக சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும். வீட்டை விட்டு பிரிஞ்சு போனவங்க, உங்களுக்கு பணம் தர வேண்டியவங்க, இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக இன்று நீங்கள் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கூட்டமான கிரக சஞ்சாரங்கள் கண்டிப்பா உங்க சகோதர சகோதரிகள், நண்பர்கள் இவர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பேசாம இருங்க. இன்னைக்கு அவங்க ஃபோன் பண்ணா கூட இல்லப்பா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிடுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களினுடைய கருத்துக்களை பகிரவே வேண்டாம். இன்னைக்கு சண்டே வீட்ல இருப்பீங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், இல்ல ஏதாவது பாலிடிக்ஸ் பத்தி பேசுறோம், சினிமா பத்தி பேசுறோம். சண்டேல போய் முடியும். அதனால இது தேவையா? அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரையில் இன்னைக்கு எங்கேயாவது வெளியில கிளம்பி கோயில், குளம்னு சுத்திட்டு வாங்க. இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். அவசியம் இன்றைய நாளில் நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்கள், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள். ராசிநாதன் 2 குடையவன். இந்த 2 பேருமே நமக்கு 3ஆம் இடத்துல போய் சஞ்சாரம். 6, 7, 8 குடையவன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம். உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம், தந்தையின் உடல் ஆரோக்கியம், சில நண்பர்களால் நீங்க ஏமாற்றப்படுவீர்கள். யாருக்காவது நீங்க ஜாமீன் கையெழுத்தெல்லாம் முன்னாடியே போட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு வீடு தேடி பிரச்சனை வரும். மற்றவர்களை சமாளிக்கக்கூடிய திறமையை வளர்த்து கொள்ளலாம். இன்றைய நாள் விருச்சிக ராசி அன்பர்கள் அரிசி, பருப்பு, வெல்லம், நெய், எண்ணெய் ஆகியவற்றை தானமாக கொடுத்தால் இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு நல்ல பரிகாரம். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே இருக்கும். இந்த நாள் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இந்த தை அமாவாசை தினத்தில் தனுசு ராசி அன்பர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு தன லாபத்தை அதிகரித்து கொடுக்கும். வியாபாரிகளுக்கு அமோகமான நாளாக இருக்கும். இன்று குலதெய்வ பிரார்த்தனைகளும் மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு ஒரு 5 கிரக சேர்க்கை ராசியில் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று குளறுபடிகளை கொடுக்கலாம். அதே போல மறைமுக எதிரிகளால் நீங்கள் வந்து உங்களுக்கு இது நாள் வரையிலிருந்து வந்த பிரச்சனைகள்ல வெற்றி அடையலாம். இந்த தை அமாவாசையானது மகர ராசி நேயர்களுக்கு மகத்தானதாகவே அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று நீங்கள் ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்யவும். கும்பராசி நேயர்கள், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் கும்பராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் தீரும். இன்றைய நாள் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் பெரிதளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கவில்லை என்றாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு. கும்பராசி அன்பர்கள் இன்று ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்து பசுமாடுகளுக்கு உணவளிக்கவும், நவதானியங்கள் கொடுப்பது நல்லது. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை 2, 3, 4, 5, 6, 7, 8, 9
இந்த கிரகங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, லாபத்துல வந்து உட்காந்துட்டாங்க. 2 குடைய செவ்வாய், 3 குடைய சுக்கிரன், 4 குடைய புதன், 5 குடைய சந்திரன், 6 குடைய சூரியன், 7 குடைய புதன், 8 குடைய சுக்கிரன், 9 குடைய செவ்வாய். இப்படி இந்த கிரக சேர்க்கை அனைத்தும் யாருக்கு இன்னைக்கு ஜாக்பாட்னா, மீன ராசிக்காரர்களுக்கு தான். ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரையிலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவருவீர்கள். 7:30 சனி பிடியில இருக்கிறவங்க உங்களுக்கு இன்னைக்கு குலதெய்வத்தாவின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. சமய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளவும். இன்று அன்னதானங்கள் செய்வதும், பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பெறுவதும் மிக மிகச் சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இந்த தை அமாவாசையில் எந்த ராசிக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டும்? கண்டிப்பா பரிகாரம் செய்யணும்னா மிதுன ராசிக்காரர்கள் தான். டவுட்டே இல்ல. மிதுன ராசி, கடக ராசி இவங்க 2 பேருமே பரிகாரம் பண்றது நல்லது. பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு அன்னதானம் பண்ணலாம். அதே மாரி உங்களுடைய குலதெய்வத்தாவின் கோவிலுக்கு வந்து போகலாம். வஸ்திர தானம் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு அ தானியங்கள் தானம், வஸ்திர தானம், அன்னதானம், குலதெய்வத்துக்கான கோவிலுக்கான விசேஷங்கள் இது எல்லாமே பண்ணா மிதுன ராசி மற்றும் கடக ராசிக்கு நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.